அனைவருக்கும் வணக்கம். விவசாய பெருமக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ரிலீஃப் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனை இப்போ எல்னினோ அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கிளைமேட்டிக் ஃபினாமினன். அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் இன் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். அங்கே சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால அங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த லோ ப்ரெஷர் இந்தியன் மான்சூனில் இம்பேக்ட் ஏற்படுத்துது. ஸோ அதனால் டிலே இன் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த எல்னினோ எஃபெக்ட்னால தமிழ்நாட்டில் 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ட்ரவுட் ஆர் வறட்சி அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அப்புறம் மேட்டூர் டேம் எப்பவுமே திறக்க வேண்டிய அதனுடைய ட்ரெடிஷ்னல் டேட் ஜூன் 12 அன்னைக்கு டியூ டு லோ வாட்டர் லெவல் திறக்க முடியல. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ், குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய டோட்டல் வேல்யூ 134.83 crores. ஸோ இந்த திட்டம் வந்து குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் திட்டம். ஸோ தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி, அப்புறம் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம், ஃபார்மர்ஸ் லைவ்லிஹுட்டுக்கு முக்கியமான திட்டம். ஸோ டெல்டா ரீஜன் அது மட்டும் இல்லாமல் நான் டெல்டா ரீஜன்லையும் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் சாகுபடியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கிராப் லோன் வெய்வர் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் ஒரு மாடிஃபிகேஷன் ரிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. கோஆபரேட்டிவ் கிராப் லோன் 75,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் 100% தள்ளுபடி. 75,000க்கு அதிகமாக கிராப் லோன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி. ஸோ இதன் மூலயமா 14.4 லட்சம் 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932.23 crores பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.